விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, மல்லி செடியில் இலைகள் மஞ்சளா ஆவறதுக்கு என்ன காரணங்கள், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மல்லி செடியில் இலைகள் மஞ்சள் ஆவறதுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 4 காரணங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை, ரெண்டாவது பார்த்தோம்னா இலைப்பேன் அதாவது செம்பேன், மூணாவது பார்த்தோம்னா வேர் அழுகல், நாலாவது பார்த்தோம்னா வேர் புழு. இந்த 4 காரணம் தான் பார்த்தோம்னா இலைகள் நமக்கு மஞ்சளாவே தெரியுங்க. எவ்வளோதான் உரம் போட்டாலும் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சளாவே இருக்கிறதுக்கு காரணம் இது 4 தாங்க. இந்த 4ஐயும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இரும்புச்சத்து பற்றாக்குறை. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, இலைகளில் பார்த்தோம்னா இலை அந்த நரம்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சையாகவே இருக்குங்க. அதை தவிர மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாகவே ஆயிரும். இதுதான் இரும்புச்சத்து பற்றாக்குறைங்க. இதை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். நார்மலாக இலை மஞ்சளாக இருக்கும், ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கும். அது பார்த்தோம்னா நைட்ரஜன் பற்றாக்குறை. இது இரும்புச்சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி தான் இருக்குங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபெரஸ் சல்பேட் ஒரு டேங்குக்கு, அதாவது 10 லிட்டர் டேங்குக்கு 50 கிராம் என்ற அளவில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக பார்த்தோம்னா இது நம்ம ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதை பார்த்தோம்னா மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து அடிச்சுட்டே வரலாங்க. அப்படி அடிக்கிறது மூலமாக பார்த்தோம்னா இந்த இலைகள் மஞ்சளாக இருந்து பச்சையாக மாறிடுங்க. அப்படி பச்சையாக மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அடிக்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கலாங்க. ரெண்டாவது இலைப்பேன் அல்லது செம்பேன். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, எல்லா இலையிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடக்கின மாதிரி இருக்குங்க. அது அடியில் திருப்பி பார்த்தோம்னா இலைப்பேன் தெரியாதுங்க. அது ஏதாச்சும் ஒரு கண்ணாடியில் இல்லை ஃபோன் டிஸ்பிளே தட்டி பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தோம்னா, சல்ஃபர், எக்ஸோடஸ் இல்லை ஓமைட், அப்படி இல்லைன்னா ஒபேரான், இந்த மருந்துலாம் அடிக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாங்க. இந்த மருந்துலாம் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், எவ்வளோ அளவு அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. மூணாவது வேர் அழுகலுங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, செடியோட மேல் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதிர்ந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் ஆகுங்க. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இளம் இலைகளே எல்லாம் மஞ்சள் ஆகிட்டே வருங்க. அப்படியே நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறந்து போன மாதிரி, ஃபுல்லாக காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. அது நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தோம்னா, இதை மருந்துலாம் அடித்தோம்னா அந்த அளவுக்கு கேட்காதுங்க. வேரில் தான் மருந்தை கரைச்சி ஊற்றணுங்க ஒரு செடிக்கும். அது என்ன மருந்து ஊற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா, காப்பர் ஆக்சி குளோரைட், மெட்டலாக்சில் ப்ளஸ் மேங்கோசெப், அது இல்லாமல் பார்த்தோம்னா குளோரிபைரிபாஸ், இந்த மருந்துலாம் கரைச்சி ஊற்ற நல்லா இருக்குங்க. இந்த மருந்துலாம் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு ஒரு செடிக்கும் கரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க. அது நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நாலாவது பார்த்தோம்னா வேர் புழுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேர் அழுகல் மாதிரி தாங்க. ஃபுல்லாக செடி காஞ்சி போன மாதிரி தாங்க தெரியும். இதை வேரை நம்ம பிடுங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முடிச்சா இருக்குங்க. இதுதான் இதோட சிம்டங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இதுக்குமே நம்ம மருந்து அடித்தா அந்த அளவுக்கு கேட்காதுங்க. இதுவுமே நம்ம வேரில் தாங்க குருணை தாங்க போடணும். போட்டால் தான் நல்லாவே கேட்குங்க. கார்போஃபியூரான் இல்லைனா குளோரிபைரிபாஸ், இந்த 2 குருணையும் பார்த்தோம்னா ஒரு செடிக்கும் பார்த்தோன்னா 5லேருந்து 10 கிராம் என்ற அளவுக்கு செடியை சுற்றி போட்டு தண்ணி கட்டுறது மூலமாக பார்த்தோம்னா இந்த வேர் புழுவையும் நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாங்க. இதை வரதுக்கு முன்னாடியே எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்த்தோம்னா, நம்ம உழவு ஊட்டும் போதே பார்த்தோம்னா அடியிலே வேப்ப முன்னாக்கு போட்டு ஓட்டுறது மூலமாக ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் மல்லி செடியில் இலை மஞ்சளாக இருந்துச்சுன்னா இந்த 4 பிரச்சனையில் எது உங்கள் செடியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாரி மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.